உடனே அவனை கில்லட்டின் மீது கிடத்தினார்கள். ராஜாவின் குற்றச்சாட்டைக் கேட்டவுடன் அந்த மனிதன்தான் ஒரு ஃபயர் ஃபீனிக்ஸை பிடித்ததாகவும் ஆனால் பின்னர் அதை விடுவித்து விட்டதாகவும் விளக்கினான். அந்த மனிதன் பேசி முடித்ததும் அரண்மனை முழுவதும் அமைதியானது. யாரும் தன்னை நம்பவில்லை என்று உணர்ந்த அந்த மனிதன் ஃபயர் ஃபீனிக்ஸ் தனக்குக் கொடுத்த இறகை அவசரமாக எடுத்துக் காட்டினான். ஆனால் அந்த இறகு இப்போது துருப்பிடித்த இரும்பு போல சுருண்டு மங்கிப்போய் இருந்தது. ராஜா உடனே அந்த மனிதனை தலை துண்டித்து பொது இடத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டார். அப்பொழுது மங்கிப் போயிருந்த அந்த இறகு திடீரென எரியத் தொடங்கியது. ஒரு ஃபயர் ஃபீனிக்ஸ் திடீரென கோட்டைக்கு மேலே தோன்றியது. அது ஒரு வட்டம் சுற்றி நேரடியாக கோபுரத்தின் உச்சியில் நின்றது. அதன் உடலில் இருந்து வந்த பிரகாசமான ஒளி கோட்டை முழுவதையும் பிரகாசமாக்கியது. ஃபயர் ஃபீனிக்ஸின் தோற்றம் அந்த மனிதன் பொய் சொல்லவில்லை என்பதை நிரூபித்தது. மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்வதைக் கண்டதும் அவனுக்கு ஒரு அழகான ஆடையை பரிசாக அளித்தான். மக்கள் அந்த மனிதனைச் சுற்றி நடனமாடிப் பாடினர். அவன் மிகவும் பிரபலமானான். இதையெல்லாம் பார்த்த ராஜா மிகுந்த பொறாமை அடைந்தான். சில நாட்களுக்குப் பிறகு ராஜா மீண்டும் ஒரு தந்திரமான யோசனையை கொண்டு வந்தான். பனிநாட்டின் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சாக்குப்போக்கு சொல்லி அந்த மனிதனை பனிநாட்டிற்கு சென்று இளவரசியை அழைத்து வரச் சொன்னான். அந்த மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்து பனிநாட்டின் அடிவாரத்தை அடைந்தான். பனிநாடு உயரமான பனிமலையில் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மனிதன் 3 பகலும் 3 இரவும் ஏறி இறுதியாக பனிநாட்டு வாசலை அடைந்தான். வாசலில் காவலாளி யாரும் இல்லாததை பார்த்த அந்த மனிதன் உள்ளே நழுவ முயன்றான். அடுத்த நொடி அவனுக்கு முன்னால் ஒரு வெளிப்படையான பனி சுவர் அவனை தடுத்தது. அந்த மனிதன் தனக்கு முன்னிருந்த பனி சுவரை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். அந்த மனிதன் இளவரசியிடம் தனது பயணத்தின் நோக்கத்தை விளக்கினான். அந்த மனிதனுக்கு கெட்ட எண்ணம் இல்லை என்பதை அறிந்த இளவரசி அப்போதுதான் தயக்கத்தை விட்டாள். பின்னர் இருவரும் இளவரசியின் பாவாடையின் உதவியுடன் வேகமாக கீழே இறங்கினர். ஆனால் அந்த மனிதனின் உடல் மிகவும் கனமாக இருந்ததால் இளவரசியின் பாவாடை துரதிருஷ்டவசமாக கிழிந்தது. சமநிலை இழந்த இருவரும் வேகமாக கீழே விழுந்தனர். ஆபத்தான நேரத்தில் சிறிய குதிரை சரியான நேரத்தில் அவர்களை பிடித்ததால் அவர்கள் கூழ் போல் நொறுங்கிப் போகாமல் காப்பாற்றப்பட்டனர். அந்த மனிதன் இளவரசியை பத்திரமாக அரண்மனைக்கு அழைத்து வந்ததைப் பார்த்த ராஜா மக்கள் மத்தியில் அவனது செல்வாக்கு அதிகமாகி வருவதைக் கண்டு கோபம் வெடித்துச் சிதறினான். இதனால் அவன் அந்த மனிதனுக்குச் செய்ய முடியாத ஒரு பணியைக் கொடுத்தான். அவனை மர்மமான கடலுக்குச் சென்று தீங்கு விளைவிக்கும் ராட்சதனை குத்திக் கொள்ள சொன்னான்.